Hey guys, welcome back. நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் இளையராஜா அனிருத் கான்ட்ரவர்சி அப்படின்னு சொல்லிட்டு. அதோடைய கண்டென்ட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இளையராஜாவுடைய பாட்டை வந்து அனிருத் வந்து ரீக்ரியேட் பண்ணி நம்ம தலைவருடைய பாடத்தில் வந்து போட்டிருப்பாரு. என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் நீ எப்படி என்னுடைய பாட்டை வந்து ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இளையராஜா வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருப்பாரு. காப்பிரைட் ஸ்ட்ரைக் மூலியமா வந்து ஒரு கேஸ் வந்து போட்டிருப்பாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கதை. இப்போ மறுபடியும் இளையராஜா இன்னொரு சம்பவம் வந்து பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, மஞ்சு மேல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டு இருந்துச்சு. வேர்ல்டு வைடா இந்த இயரோட நான் பிளாக் பஸ்டர் படம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த படம் இவ்வளோ பிளாக் பஸ்டர் ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா, கண்மணி அன்போடு சாங் வந்து கிளைமேக்ஸ்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு சிங்கிள் சாங்னாலே இந்த படம் வந்து இவ்வளவு பிளாக் பஸ்டர் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாட்டுடைய மியூசிக் டைரக்டர் வந்து ஆப்வியஸ்லி நம்ம இளையராஜா சார் தான். தலைவன் இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா, நீங்களே என்னோட பர்மிஷன் இல்லாம தான் இந்த பாட்டை வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல மறுபடியும் ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காரு. அதுக்கு வந்து மஞ்சு மேல் பாய்ஸ் டீம், அதாவது மஞ்சு மேல் பாய்ஸோட ப்ரொடியூசர் டைரக்டர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து இந்த பாட்டுடைய ப்ரொடியூசர் கிட்ட கேட்டு தான் வந்து இந்த பாட்டு நாங்க படத்திலேயே யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம இசைஞானியோட ரிப்ளை என்னன்னா, இந்த பாட்டை கம்போஸ் பண்ணது நானு, இந்த பாட்டுடைய மியூசிக் டைரக்டர் நானு, நீங்க இந்த பாட்டுடைய ரைட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து எங்கிட்ட கேட்டிருக்கணும், எங்கிட்ட கேட்காம இந்த பாட்டை வந்து என்னோட பர்மிஷன் இல்லாம யூஸ் பண்ணது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. மற்ற கண்ட்ரீஸ்ல எப்படி வந்து கேட்டீங்கன்னா, ஒரு பாட்டை வந்து அவங்களே எழுதி மியூசிக் டைரக்டர் வந்து பண்ணி பிஜிஎம் வந்து போட்டு ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து பண்ணுவாங்க. நம்ம இந்தியால வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில சாங்க்கு தான் வந்து அப்படி இருக்கும். மற்ற சாங்க்கெல்லாம் வந்து லிரிக்ஸ் ரைட்டர் வந்து தனியா இருப்பாங்க. ஸோ அந்த பாட்டுக்கு மியூசிக் டைரக்டர் வந்து தனியா இருப்பாங்க. அந்த பாட்டை பாடினவங்க வந்து தனியா இருப்பாங்க. ஸோ இந்த 3 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் வந்து இருக்கு. இந்த 3 பேருமே இல்லைன்னா இந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆயிருக்காது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலிடான ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் என்னோட பாட்டு இல்லைன்னா உன்னோட படமே வந்து ஓடி இருக்காது. இந்த கிளைமேக்ஸ்ல வந்து என்னோட பாட்டை யூஸ் பண்ணனால தான் மஞ்சு மேல் பாய்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ உலக லெவல்ல வந்து பயங்கரமா பேசப்படுது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டோட காப்பி ரைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காரு. ஸோ இதுக்கு கோர்ட் வந்து என்ன தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், இளையராஜா பண்ணது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், அந்த வீடியோ என்ன சொன்னோம் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இளையராஜா கேரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓவர். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவ்வளோக்கா பெரிய ரீச் வந்து கிடைக்காது. ஸோ 2K கிட்ஸ்னா இளையராஜா யாருன்னே தெரியாத அளவுக்கு வந்து சில பேர் வந்து இருக்காங்க. ஸோ இந்த மஞ்சு மேல் பாய்ஸ்னால தான் வந்து கண்மணி அன்போடு காதலன் அந்த சாங்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பாட்டை வந்து பழைய பாட்டு, ஸோ இதை கம்பேர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா ஸோ அப்படின்னு சொல்லி நிறைய 2K கிட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இவர் வந்து சினி ஃபீல்ட விட்டு போனதுக்கப்புறம் கூட இவருடைய பாட்டை வந்து நிறைய பேர் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் நல்ல விஷயம். ஸோ இவர் எதுக்கு வந்து இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து மறுபடியும் வந்து கொடுத்து கோர்ட்ல வந்து கேஸ் போடுறாரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. ஆப்வியஸ்லி நம்ம இளையராஜா தனிப்பட்ட முறையில் எடுத்துட்டோம்னா ஸோ ஆட்டிடியூடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டானது தான். ஸோ ரஜினி சார் கிட்டையும் சரி, கமல் சார் கிட்டையும் சரி நிறைய ஸ்டேஜ்ல வந்து தக்கு வந்து வாங்கியிருக்காரு. இளையராஜா பத்தி உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எழுது முத்தையில் காசு வெட்டுது பிரமாதம். கவிதை கவிதை மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. மணி உன் வீட்டுல சௌக்கியமா, நான் இங்க சௌக்கியமே.